இங்கு வருகை தந்திருக்கும் எமது மாவட்ட அன்பு தோழர் தோழிகளே, எமது மக்கள் அனைவருக்கும் எனது இந்த காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த காலங்களில் நாங்கள் எதிர்கொண்ட கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகளை நாங்கள் என்றுமே மறக்கவும் முடியாது, அவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கவும் முடியாது. உங்களுக்கு தெரியும், இந்த வாங்குரோத்தடைந்த நாட்டை உருவாக்கி தந்து அந்த வாங்குரோத்தின் நிலைமைக்கு எங்களை ஆளாக்கி எங்களை துன்பத்தின் ஆழ்த்திய கடந்த கால ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பாராளுமன்றம் நான் சென்று அதை பார்க்கும்போது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, ஜனாதிபதியாக இருக்கட்டும், எமது பிரதமராக இருக்கட்டும், அல்லது அமைச்சரவையில் இருக்கும் அமைச்சர்களாக இருக்கட்டும், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அனைவரும் கடந்த காலங்களில் மக்களின் வரிப்பணத்தினூடாக தங்களது சொகுசு வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று நாங்கள் முழு அர்ப்பணிப்போடு இந்த தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும், இந்த நாட்டை வளமான ஒரு நாட்டாக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்காக நாங்கள் பல விட்டுக் கொடுப்புகளை மேற்கொண்டிருந்தோம். எங்களது ஜனாதிபதியின் அன்றகுமார திசாநாயக்க தோழர் அவர்கள் கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் சரி, இப்போதும் சரி, தனது குறுகிய செலவுகளின் மேற்கொண்டுதான் இன்று அவர் தனது ஆட்சியினை மேற்கொண்டு இருக்கின்றார். அதனை போன்று கடந்த காலங்களில் அமைச்சர்களே 70-80 மேற்பட்ட அமைச்சர்கள் தான் இருந்திருந்தார்கள். ஆனால் இன்று நாங்கள் அமைச்சரவையை குறைத்திருக்கின்றோம், 50க்கு உட்பட்ட அமைச்சரவையை கொண்டு வந்திருக்கின்றோம். கடந்த காலங்களில் இராஜாங்க அமைச்சர்கள் என்ற பெயரில் பல பேர் பலவிதமாக நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் ஒரு சிலர் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்களாகவும் இருந்திருந்தார்கள். அவர்களின் வாழ்க்கை தரத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எப்படிப்பட்ட விதமாக அவர் நடந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி. ஆனால் இன்று ஒரு பிரதியமைச்சர் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட விதமாக இங்கே வருகை தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அனைவரும் கண்முன்னே பார்த்திருக்கின்றீர்கள். ஆகவே 2 விதமான வாழ்க்கையை உருவாக்கி இருந்தார்கள். எங்களது வரிப்பணத்தை வீணடித்து, அதை சூறையாடி, அதை கொள்ளையடித்து, அதன் மூலமாக தங்களது சொத்துக்களை வளர்த்து கொண்டிருந்தவர்கள்தான் இன்று கைது செய்யப்பட்டு சிறைவாசகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே எங்களது 2 இராஜாங்க அமைச்சர்களும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு பல வேதனையாக அளித்திருந்தாலும் இப்படிப்பட்டவர்கள்தான் எங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை